அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். விஸ்வாவச வருடத்திற்கான தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். விஸ்வாவச வருடத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம். சூரியன் மேசராசிக்கு பயிற்சியாகும் நாளை நாம் தமிழ் புத்தாண்டாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்றோம். ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி பங்குனி மாதம் 30ஆம் தேதி இரவு 2:22 விஸ்வாவசு தமிழ் வருடம் பிறக்கின்றது. இனி ராசிகளுக்கான பலன்கள். கற்பனை திறன் படைத்த கடகராசி அன்பர்களை ஆண்டின் துவக்கத்திலேயே ராகு கேது மற்றும் குரு பயிற்சி வருவதால், அதுவும் ராசிக்கு தனஸ்தானத்தில் கேது பகவானும் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டமாதிபதியான சனி பகவானுடன் இணைந்து ராகு பகவான் அமர்வதும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் குரு பகவான் வருவதும் சற்று கூடுதல் கவனத்துடன் கடகராசி அன்பர்கள் தங்களது காரியங்களை மேற்கொள்ள வேண்டும். தங்களது புதிய முயற்சிகளை கைவிட்டு இருக்கும் காரியங்களை சீராக செய்து கொண்டு வருவதற்கான பாதையை தேர்வு செய்யுங்கள். தங்களது தனஸ்தானத்தில் கேது பகவான் வந்து அமர்வதால் ஞான மார்க்கத்தில் தங்களது செயல்பாடுகளை அதிகப்படுத்துவீர்கள். ஆன்மீக அன்பர்களின் தொடர்புகளின் மூலமாக தாங்கள் மேன்மை பெற இயலும். காலத்தையும் நேரத்தையும் வீணடிக்காமல் புதிய நண்பர்களின் ஆசைகளை நம்பி ஏமாறாமல் வெற்றியின் இலக்கை மட்டும் நினைத்து செயல்படுவது தங்களுக்கு நன்மையை தரும். அஷ்டமஸ்தானத்தில் ராகு மற்றும் சனி பகவான் சேர்ந்து தடைகள் இருந்தாலும் தங்களுக்கு நன்மைகளே கிட்டும். தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தின் அதிபதியான குரு பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்தில் அமர்வதால் கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் விபரீத ராஜயோகம் என்பது தங்களுக்கு நல்ல ஊக்கத்தை அளிக்கும். குரு பார்க்க கோடி நன்மை என்பது போல தங்களது ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் அடுத்த குரு பயிற்சி வரையிலும் தங்களுக்கு எந்த விதமான குறைகளும் இன்றி நன்மையான பலன்களை குரு பகவான் வழங்குவார். குரு பகவான் தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்திற்கு வருவதால் அவற்றை சுப விரயமாக மாற்றுவதற்கு வீடு கட்டுவது, வீட்டில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வது போன்ற பணிகளை மேற்கொள்ளலாம். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கலாம். தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் அமர்ந்துள்ள குரு பகவான் தங்களது ராசிக்கு 4, 6 மற்றும் 8ஆம் இடங்களை சுப பார்வையாக பார்ப்பதால் நீண்ட நாட்களாக இருந்து வந்த வழக்குகள் வெற்றியை கொடுக்கும். நாட்பட்ட நோய்கள் தங்களிடம் இருந்து முழுமையாக விலகும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். வாடகை வீட்டில் வசித்தவர்கள் சொந்த வீடு வாங்கும் நிலையும் ஏற்படும். பொருள் வரவும் தனவரவும் அதிகரிக்கும். சித்திரை, வைகாசி, புரட்டாசி மற்றும் கார்த்திகை மாதங்களில் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களில் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். தங்களது எண்ணங்கள் போல் காரியங்களும் நிறைவேறும். தற்சமயம் அஷ்டம சனி காலம் கடகராசி அன்பர்களுக்கு நடைபெற்று கொண்டு இருப்பதால் நிதானத்துடன் பொறுமையுடனும் எந்த ஒரு காரியத்தையும் மேற்கொண்டாலே போதும், அனைத்தும் வெற்றிகரமானதாகவே அமையும். ஜனன ஜாதகத்தில் கிரகங்களின் நிலை சரியில்லாமல் இருந்து தற்பொழுது அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கும் கடகராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் விரயம் ஏற்படும். புதிய தொழில்கள் எதையும் தற்சமயம் ஆரம்பிக்க வேண்டாம். செய்து கொண்டிருக்கும் தொழிலிலும் அதிக அளவில் முதலீடு செய்ய வேண்டாம். யாரிடமும் எந்த ஒரு செயலையும் ஒப்படைக்க வேண்டாம். குடும்பத்தில் உள்ளவர்களிடமும் தொழிலில் கூட்டாளிகள் இடையேயும் தற்சமயம் அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது. மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். பெண்களுக்கு மார்கழி மாதம் 10ஆம் தேதி முதல் தை மாதம் 24ஆம் தேதி வரையிலும் எச்சரிக்கையுடன் எந்த ஒரு காரியத்தையும் மேற்கொள்ள வேண்டும். மற்ற காலங்கள் அனைத்தும் தங்களுக்கு மிகவும் நன்மை தரக்கூடிய காலங்களாகவே இருக்கும். சிவபெருமான் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சக்தி வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். விஸ்வாவச வருடத்திற்கான வெண்பா. விஸ்வாவச வருடம் வெள்ளாண்மை ஏறும். பசு, ஆடு, மாடு பலிக்கும். சிசு நாசம். மற்றையோர் வாழ்வார்கள். மாதவங்கள் மீறுமே. உற்று உலகி அனல் மலை உண்டு. விசுவாச வருடத்தில் விவசாயம் செழிக்கும். பசுக்கள், காளை மாடுகள் மற்றும் கால்நடைகள் அதிகரிக்கும். குழந்தைகளுக்கு
வியாதிகள் கண்டு இழப்புகள் ஏற்படும். நாட்டு மக்கள் சுகமாக வாழ்வார்கள். நாடு முழுவதும் தர்ம காரியங்கள் மற்றும் தபங்கள் நடைபெறும். நாடு முழுவதும் நல்ல மழை பொழிந்து சுபிட்சம் உண்டாகும். விசுவாவசு வருடத்திற்கான நவ நாயகர்கள்: ராஜா, அர்க்காதிபதி, சேனாதிபதி, மேகாதிபதியாக சூரியன் வருகின்றார். மந்திரியாக சந்திரன் வருகின்றார். தானியாதிபதியாக செவ்வாய் வருகின்றார். நீரசாதிபதியாக புதன் வருகின்றார். சஷ்யாதிபதியாக குரு பகவான் வருகின்றார். ரசாதிபதியாக சனி பகவான் வருகின்றார். ராஜா, அர்க்காதிபதி, சேனாதிபதி மற்றும் மேகாதிபதியாக சூரியன் வருவதால் அனைத்து நல்ல இடங்களிலும் நல்ல மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. மழை நீர் பொழிந்து மீனாக கடலில் கலக்கமும் நேரும். நீல நிற மேகங்கள் கோட்டை மேகமாக உற்பத்தியாகி காற்றில் சிதறி உடைந்து அனைத்து இடங்களிலும் பகல் மற்றும் மாலை என எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் மழை பொழியும். சில இடங்களில் உணவு தட்டுப்பாடு வரும். விலைவாசிகள் அதிகரிக்கும். மந்திரியாக சந்திரன் வருவதால் புது வகையான விவசாய உற்பத்தி ஏற்படும். வாகன விபத்துகளும் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. தானியாதிபதியாக செவ்வாய் வருவதால் சிவப்பு நிற பயிர்கள் அதிக விளைச்சல் ஏற்படும். நெருப்பு சம்பந்தமான தொழில்களும் அதிகரிக்கும். நீரசாதிபதியாக புதன் வருவதால் தங்க வியாபாரம் அதிகரிக்கும். பச்சை நிற பயிர்கள் அதிகம் விளையும். கல்வி கட்டணமும் அதிகரிக்கும். பெட்ரோலிய பொருட்களின் விலை ஏறும். சஷ்யாதிபதியாக குரு பகவான் வருவதால் கடலை மற்றும் மஞ்சள் நிற பொருட்களின் உற்பத்தி அதிகரிக்கும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் வீழ்ச்சி அடையும். இந்திய ராணுவம் பல புதிய ஏவுகணைகளை தயாரிக்க நேரும். ரசாதிபதியாக சனி பகவான் வருவதால் நேர்மையான பல புதிய அதிகாரிகள் பணிகளில் அமருவார்கள். கசப்பு பயிர்களின் விளைச்சல்கள் அதிகரிக்கும். விசுவாவசு வருடத்தில் நடைபெறக்கூடிய கிரகங்களின் பயிற்சிகள்: குரு பயிற்சி. குரு பகவான் சித்திரை மாதம் 28ஆம் தேதி மே மாதத்திற்கு 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பகல் 1:19 மிருகசீரிஷம் 2ஆம் பாதம் ரிஷபராசியில் இருந்து மிருகசீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம் மிதுன ராசியில் பிரவேசிக்கிறார். சனி பயிற்சி. சனி பகவான் மாசி மாதம் 22ஆம் தேதி மார்ச் மாதத்திற்கு 6ஆம் தேதி 6/3/2026 அன்று வெள்ளிக்கிழமை காலை 8:26 பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம் கும்பராசியில் இருந்து பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீன ராசியில் பிரவேசிக்கிறார். ராகு பயிற்சி. ராகு பகவான் சித்திரை மாதம் 13ஆம் தேதி ஏப்ரல் மாதத்திற்கு 26ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4:20 பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீன ராசியில் இருந்து பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம் கும்ப ராசியில் பிரவேசிக்கிறார். கேது பயிற்சி. கேது பகவான் சித்திரை மாதம் 13ஆம் தேதி ஏப்ரல் மாதத்திற்கு 26ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4:20 உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம் கன்னிராசியில் இருந்து உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் சிம்ம ராசியில் பிரவேசிக்கிறார். சூரியன் மேச ராசிக்கு பயிற்சியாகும் நாளை நாம் தமிழ் புத்தாண்டாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்றோம். ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி பங்குனி மாதம் 30ஆம் தேதி இரவு 2:22 விஸ்வாவசு தமிழ் வருடம் பிறக்கின்றது. இந்த தமிழ் புத்தாண்டானது கிருஷ்ணபட்ச பிரதமை திதியும் சுவாதி நட்சத்திரமும் அமிர்த யோகமும் கூடிய நாளில் மகர லக்னத்தில் வருடம் பிறக்கின்றது. இங்கு சொல்லப்படுபவை பொது பலன்களே. பொது பலன்களான இவற்றில் தங்களது ஜாதகத்தில் நடைபெற்று வரும் தசா புத்திக்கு ஏற்ப மாற்றம் நிகழும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள்.